சினிமா துறையில பல ஹீரோக்கள் அவங்களுடைய உண்மையான திறமைய காண்பித்த அதுக்கப்புறமும் கூட, நெறைய பேர் வந்து அவங்கள கொண்டாட விட்டுர்றாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கும் ஒரு நடிகர் தான் விக்ரம் பிரபு அவர்கள். 3 வருடம் தொடர்ந்து 3 வருடம் 3 ஹிட் தனித்துவமாக ரசிகர்கள வந்து ரொம்பவே கவர்ந்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது 2023ஆம் ஆண்டு டானாகாரன், 2024ஆம் ஆண்டு இருகப்பற்று, 2025ஆம் ஆண்டு சிறை அப்படின்னு 3மே ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. ஸோ பெரிய ஹீரோக்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டு எந்த ஒரு பந்தாவோ, இல்ல எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ, போலி தற்பெருமையோ அந்த மாரியான ஒரு பேச்சுலாம் இல்லாம அவரோட இயல்பான நடிப்பால ஒரு சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும், உயிரோட்டம் உள்ள கதைகள வந்து தேர்ந்தெடுத்து, இயல்பான நடிப்பால தொடர்ந்து 3 ஹிட் குடுத்துருக்காரு இல்லையா? ஸோ, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.